சித்திரை திருவிழா நடைபெற்ற வைகை ஆற்றின் அருகே வளர்ந்து இங்கே மதங்களை கடந்து மனித நேயத்துடன் அனைத்து மக்களும் ஒன்றாக எனக்கு இடைவெளியிலிருந்து இங்கே மதம் என்ற பெயரில் ஒரு சிறு கலவரம் நடைபெற்றிருக்கிறது. மதுரையில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் இருந்தாலும் சித்திரை திருவிழாவிற்கு அருகில் கிராமங்களில் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தங்களது பள்ளிகளில் உணவுகளும் குடிநீரும் வழங்கி பாதுகாத்த மது. அப்படிப்பட்ட மண்ணில் திடீரென்று முருகன் பெயரை தூக்கிக் கொண்டு சங்கோவாக்கிறது. இது எந்த வகையிலும் அவர்கள் நினைப்பது போல அரசியல் லாபத்தை பெற முடியாது என்பது அதற்கு இங்கே கூட்டியிருக்கிற மக்களே சாட்சி. நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத ஆச்சரியத்தை உண்டு பண்ணி மத அரசியலால் மதுரை மக்களையோ தமிழக மக்களையோ பிளவுபடுத்த முடியாது என்பது மறுக்க முடியாத ஒன்றை அதை அவர்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுவதற்காக அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இங்கே அண்ணன் திருமாவளவன் தலைவர்கள் அத்தனை பேரும் கூறியிருக்கிறோம். இந்த மதுரை எப்பொழுதும் சமய நிலையத்திற்கானது மத நிலையத்திற்கானது. எந்த சூழ்நிலையிலும் கடவுள் பெயரால் இங்கே அரசியல் செய்ய முடியாது. அரசியலில் கடவுள் பெயரை கொண்டு கலப்பது அது ஒரு அநியாயம், அநீதி. அதை செய்கின்ற சமூகத்தினர் கூட்டத்தை உருக்கி அளிப்பதற்காகத்தான் இங்கே கூறியிருக்கிறோம். இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெறும். மத நல்லிணக்கத்திற்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக நீங்க வளர்ந்துருக்கீங்க. நீங்க இவர் பைக்கு பிடிக்காது. இதுக்கு மேல கேட்காத பாருங்க. மோனா பட போட்டு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். ஒரு 3 மாதம் 4 மாதங்களுக்கு முன்பு இந்திய தொலைக்காட்சிகள் எல்லாம் அதிரவிட்ட ஒரு செய்தி இது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வட இந்திய ஊடகங்கள் இப்படியெல்லாம் இந்தியாவில் நடக்குமா என்றார்கள். அப்படி என்ன நடந்தது என்றால், பக்கத்தில் இருக்கிற பனியன் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கிற திருப்பூர்ல ரோஜா ரோஸ் கார்டன் என்கிற பகுதியில ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வு? ஒரு சின்ன கிராமம், ஒரே ஒரு இஸ்லாமிய கோயில் இருக்கு. அங்க இந்து கோயில்கள் இல்லை என்றதுனால அங்க இஸ்லாமிய கோயிலை கொண்டிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துக்களை அணுகி 6 லட்சம் மதிப்புடைய நிலத்தை கொடுத்து நீங்கள் பிள்ளையார் கோயிலை கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கட்டுகிற அன்றைக்கு போய் அவங்க சீர்வரிசையும் கொடுத்து வந்தார்கள். இது இந்தியா ஊடகங்கள் முழுவதும் பேசினார்கள். தமிழ்நாடு எப்படி மத ஒற்றுமையோடு அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள் என்று அதிர்ந்தது இந்திய ஊடகங்கள். ஒன்ன சொல்ற, தமிழ்நாடுல இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று அத்தனை பேரும் சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோம். இங்கே உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எங்கள் பண்பாட்டு வேலை சிதைத்து, எங்கள் அடையாளத்தை சிதைத்து, எங்களுடைய அரசியலுக்குள் நீங்கள் நுழைய முடியும் என்றால் தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது. எங்களுடைய தலைவர்களும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நாம் திரண்டு நிற்போம். தமிழகத்தில் தொடர்ந்து நிற்போம். தொடர்ந்து சத்பரிவார் உங்களுக்கு எதிர்ப்பாக அரசியல் களத்தை கட்டுவோம். நாம் வருகின்ற கட்சி தலைவர்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இதை மையமாக மதுரையை மட்டும் மையமாக கொண்டு செல்கின்ற ஒரு கூட்டு இயக்கமாக இல்லாமல் இதே மதுரை மண்ணில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் இணைந்து கொண்டு செல்கின்ற ஒரு கூட்டு மக்கள் இயக்கமாக இது மாற வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டு, மதுரையில் எங்களை நீங்கள் எப்பொழுதும் பிரிக்க முடியாது. மதுரையில் நாங்கள் எழுப்புகின்ற குரல் தமிழகத்தின் எங்களுடைய குரலாக மாறும் என்பதை நேற்று கூறி வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி. சகோதரர்களை
திரண்டு நிற்கிறோம். துவ நேரிலே பாதுகாக்க திரண்டு நிற்கிறோம். பார்த்தீங்களா நிற்கிறாங்க.